Hello students, lesson number 6 ல exercise problem number 4 ல இருக்கும். very important interesting problem. நம்மள confuse பண்ற wordsலாம் சிலது இருக்கு. ஒரே ஒரு சின்ன word தான். சரியா? கவனிங்க, முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். an object is placed at a certain distance. சரியா? அப்ப ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுடைய டிஸ்டன்ஸ் என்ன நமக்கு கொடுக்கல. அதை தான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? from a convex lens. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது என்ன லென்ஸ்னு கொடுத்துருக்காங்க? கான்வெக்ஸ் லென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸோடைய ஃபோக்கல் லெங்த் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 20 சென்டிமீட்டர்ஸ். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னது நம்மளுக்கு? 20 சென்டிமீட்டர்ஸ். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். அதுதான் கண்டுபிடிக்கணும். எப்பவா? இஃப் த இமேஜ் ஆப்டைன்ட் இஸ் மேக்னிஃபைடு 4 times. அதாவது நான் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்க போகிறேன். அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து இமேஜை கொடுக்க போகுது. எந்த ஆப்ஜெக்ட் நான் வைக்கிறேனோ அதே இமேஜ் தான் கிடைக்க போகுது. ஆனால் ஆப்ஜெக்டோடைய இமேஜை விட சைஸை விட இமேஜோடைய சைஸ் எப்படி இருக்க போகுது? எனக்கு 4 மடங்கு மேக்னிஃபைடாக இருக்க போகுது. அப்போது இதுதான் என்னுடைய கண்டிஷன். அப்போ மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ இருந்தால் கண்டுபிடிக்க சொல்கிறோம் நம்ம? 4 times இருந்தால், இமேஜோடைய மேக்னிஃபிகேஷன் 4 times இருந்தால், அப்போ நான் ஆப்ஜெக்டை எங்கே வைக்கணும்? அந்த கான்வெக்ஸ் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் வந்து 20 சென்டிமீட்டர் இருந்தா. ஸோ கொஷின் புரிஞ்சிச்சா? அப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது? இதில் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா எம் இஸ் ஈக்குவல் டு எஃப், கரெக்டாக, எஃப் டிவைடட் பை எஃப் ப்ளஸ் யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். இதே ஃபார்முலா இந்த இடத்துல எஃப் மைனஸ் யூன்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து மிரருக்கு எழுதுவோம். இது லென்ஸ் இல்லை, அதனால இந்த இடத்துல நம்ம என்னென்னு போடுவோம்? ப்ளஸ்ன்னு போட்டிருப்போம். டெரிவேஷன் போடும்போது அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரைட். அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ எஃப்ஓடைய வேல்யூ எவ்வளோ? 20. கரெக்டா? ரைட். அப்படியே 20. அடுத்து திரும்ப எஃப்ஓடைய வேல்யூ எவ்வளோ? 20 போட்டாச்சா? எஸ். இப்போது இதை நம்ம எப்படி எழுதலான்னா ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இந்த எஃப் ப்ளஸ் யூன்னு இருக்கா? ரைட். ஈக்குவல் டு என்னன்னு இருக்கு? எனக்கு எஃப்ன்னு இருக்கும். அப்போ இந்த எம் எனக்கு என்ன ஆகும்? கீழே வந்துச்சுன்னா இப்படி ரீஅரேஞ்ச் ஆகிடும். அப்போ நான் இதை இன்னும் ஃபர்தராக நான் சால்வ் பண்ணனா எனக்கு எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும் எனக்கு? யூவை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டேன்னா எப்படி கிடைக்கும் எனக்கு? எஃப் பை எம் மைனஸ் எஃப்னு கிடைக்குமா? எஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ யூ தான் நான் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? யூ தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ யூவை மட்டும் ஒரு சைடு நான் வச்சுக்க போகிறேன். ஈக்குவல் டு எஃப்ஓடைய வேல்யூ எனக்கு எவ்வளோ? 20. எஃப்ஓடைய வேல்யூ எவ்வளோ? 20. எம்மோடைய வேல்யூ எவ்வளோ? 4 மைனஸ் அகெயின் எஃப்ஓடைய வேல்யூ எவ்வளோ? 20. ஸோ இந்த யூவோடைய வேல்யூ அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? எனக்கு இந்த இடத்துல எஸ் எவ்வளோ கிடைக்கும் எனக்கு? 20 டிவைடட் பை 4 பண்ணால் எவ்வளோ? 5. கரெக்டாக? 20 டிவைடட் பை 4 பண்ணால் 5 மைனஸ் 20. அப்போ யூவோடைய வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் எனக்கு? மைனஸ் 15 சென்டிமீட்டர்ஸ்னு கிடைக்கும். எவ்வளோன்னு கிடைக்கும்? மைனஸ் 15 சென்டிமீட்டர்ஸ். அப்போ நான் ஆப்ஜெக்டை 15 சென்டிமீட்டரில் வச்சேன்னா, மைனஸ் 15 சென்டிமீட்டரில் வச்சேன்னா இமேஜ் எனக்கு எப்படி கிடைக்குது? 4 மடங்கு பெருசாக கிடைக்குது ஆப்ஜெக்டை விட. சரியா? ஸோ ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து லென்ஸுக்கு. இதே மிரருக்காக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே டினாமினேட்டர் மட்டும் எனக்கு என்ன வரும்? எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எஃப் மைனஸ் யூன்னு வரும். இதை மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இதை தான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், கன்ஃபியூஸ் ஆகிற மாரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. கன்ஃபியூஷன் இந்த லென்ஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் முக்கியம். இது மிரராக இருந்துச்சுன்னா ஃபார்முலா மாறிடும், லென்ஸாக இருந்தால் ஃபார்முலா மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் வெரி இம்பார்ட்டன்ட். சால்வ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.